தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. My dear brothers and sisters, today we are celebrating the feast of Our Lady of Snow. There's a very interesting story behind the whole thing. In the 5th century AD, there was a wealthy couple in Rome, and they were very devoted to the Blessed Mother. They had plenty of wealth, and they wanted to spend it very usefully. So they were praying to God, and all on a sudden, both the wife and the husband, they had a dream where the Blessed Mother told them that they would see a spot somewhere in Rome where there would be snow on August 5th in the middle of the summer. So they did go and see the spot, and they were very much surprised to see snow on a particular spot, enough for a church where they were asked to build a church to the memory of the Blessed Mother. And that is how the shrine of Mary Major in Rome was built. Actually, Mary Major is considered one of the 4 major basilicas in Rome. Of course, all the major basilicas are in Rome, and all the basilicas outside Rome are called minor basilicas. The major basilicas are the St. Peter's Basilica in Rome, and St. Paul outside the walls, then St. John Lateran, and Mary Major. So all these 4 basilicas are in Rome. Now this was and is the biggest Marian shrine in the world. My dear friends, we have come to the very place where the Blessed Mother appeared to the 3 children, and we are very, very privileged to be here. And let us gather all our intentions and pray for ourselves, pray for our families, pray for our nations, pray for all political leaders, and pray for all the poor, the sick, and the dying, and let us pray for the church. I confess to Almighty God எல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. மன்றாடுவோமாக. என்று வாழும் இல்லாமல் இறைவா, உமடியார்களாகிய நாங்கள் என்றும் உடல் உள்ள நலம் பெற்று மகிழ செய்தருள்வீராக. என்றும் கன்னியான மாட்சி நிறைந்த புனித மரியாளின் பரிந்துரையால்
நாங்கள் எல்லா துயரங்களிலிருந்து விடுதலை பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியார் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதலாம் வாசகம். எரேமியா தீர்க்கதரிசியிலிருந்து வாசகம் 28ஆம் அதிகாரம் 1-17. யூதாவின் அரசனான செதேக்கியாவினுடைய ஆட்சியின் 4ஆம் ஆண்டு 5ஆம் மாதத்தில் அசூரின் மகனும் கிபயோனைச் சார்ந்தவனுமான அனனியா என்னும் இறைவாக்கினனின் ஆண்டவரின் இல்லத்தில் குருக்கள் மற்றும் மக்கள் அனைவருடைய முன்னிலையிலும் என்னிடம் உரைத்தது: இஸ்ரேலின் கடவுளான படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: பாபிலோனியா மன்னனது நுகத்தை நான் முறித்தறிந்து விட்டேன். பாபிலோனிய மன்னன் நேபுகாத்நேச்சர் இவ்விடத்தினின்று கவர்ந்து பாபிலோனுக்கு எடுத்துச் சென்றுள்ள ஆண்டவரது இல்லத்தின் கலங்கள் எல்லாவற்றையும் 2 ஆண்டு காலத்துக்குள் இவ்விடத்திற்கு திரும்ப கொண்டு வருவேன். அத்தோடு யோயாக்கின் மகனும் யூதாவின் அரசனுமான எக்கோனியாவையும் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட யூத மக்கள் அனைவரையும் இவ்விடத்துக்கு நான் திரும்ப கொண்டு வருவேன். ஏனெனில் பாபிலோனிய மன்னனது நுகத்தை நான் முறித்தறிவேன் என்கிறார் ஆண்டவர். அப்பொழுது ஆண்டவரின் இல்லத்தில் நின்று கொண்டிருந்த குருக்கள் மக்கள் அனைவர் முன்னிலையிலும் இறைவாக்கினர் எரேமியா இறைவாக்கினன் அனனியாவிடம் பேசினர். இறைவாக்கினர் எரேமியா அவனை நோக்கி, ஆமேன், ஆண்டவர் அவ்வாறே செய்வாராக. நீர் உரைத்த சொற்களை ஆண்டவர் நிறைவேற்றுவாராக. ஆண்டவர் இல்லத்தின் கலங்களையும் நாடு கடத்தப்பட்டோர் அனைவரையும் பாபிலோனிலிருந்து அனைவரின் செவிகளிலும் விழும்படி நான் உரைக்கும் இச்சொல்லை கவனித்து கேளும். உமக்கும் எனக்கும் முன்பே பண்டைய நாட்களில் வாழ்ந்த இறைவாக்கினர் பல நாடுகள் பேரரசுகளுக்கு எதிராக போர், துன்பம், கொள்ளை நோய் ஆகிய பற்றி இறைவாக்கு உரைத்திருக்கின்றனர். நல்வாழ்வை முன்னறிவிக்கும் இறைவாக்கினரை இறைவாக்கு பொறுத்தவரை அவரது வாக்கு நிறைவேறும். ஆண்டவர் அவரை உண்மையாகவே அனுப்பியுள்ளார் என்பது தெரிய வரும் என்றார். அதை கேட்ட இறைவாக்கினன் அனனியா இறைவாக்கினர் எரேமியாவின் கழுத்தில் இருந்த நுகத்தை பிடுங்கி முறித்தறிந்தான். மேலும் அனனியா எல்லா மக்கள் முன்னிலையும் ஆண்டவர் கூறுவது இதுவே: இவ்வாறே பாபிலோனிய மன்னன் நேபுகாத்நேச்சரின் நுகத்தை இன்னும் 2 ஆண்டுகளில் மக்கள் இனத்தார் அனைவருடைய கழுத்தினின்றும் பிடுங்கி முறித்தறிவேன் என்றான். உடனே இறைவாக்கினர் எரேமியா அவ்விடம் விட்டு ஆண்டார். இறைவாக்கினன் அனனியா இறைவாக்கினர் எரேமியாவின் கழுத்திலிருந்த நுகத்தை முறித்தறிந்த சில நாட்களுக்கு பின்னர் ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு அருளப்பட்டது. நீ போய் அனனியாவிடம் சொல், ஆண்டவர் கூறுவது இதுவே: நீ மரநுகத்தை முறித்தறிந்தாய், அதற்கு பதிலாக இரும்பு நுகத்தை செய்து கொள்வாய். ஏனெனில் இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுகிறார்: இந்த மக்கள் இனத்தார் அனைவரின் கழுத்தில் இரும்பு நுகத்தை வைத்துள்ளேன். ஆதலால் அவர்கள் பாபிலோனிய மன்னன் நேபுகாத்நேச்சருக்கு அடிபணிந்து பணிவிடை செய்வார்கள். காட்டு விலங்குகளையும் அவனிடம் ஒப்புவித்திருக்கிறேன். அப்பொழுது இறைவாக்கினர் எரேமியா இறைவாக்கினன் அனனியாவுடன் கூறியது: அனனியாவே, கூர்ந்து கேள், ஆண்டவர் உன்னை அனுப்பவில்லை. அப்படி இருந்தும் இம்மக்கள் பொய்யை நம்பும்படி நீ செய்து விட்டாய். எனவே ஆண்டவர் கூறுகிறார்: இதோ
நான் உலகினுக்கென்றே உன்னை அனுப்பி வைக்கப் போகிறேன். ஆண்டவருக்கு எதிராக மக்கள் கிளர்ச்சி செய்யுமாறு நீ போதித்தால் இந்த ஆண்டிலேயே நீ சாவாய். அவ்வாறே அதே ஆண்டு 7ஆம் மாதத்தில் இறைவாக்கினன் அனனியா மாண்டான். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். At that time, when Jesus heard of the death of John the Baptist, he withdrew from there in a boat to a desolate place by himself. But when the crowds heard it, they followed him on foot from the towns. When he went ashore, he saw a great crowd, and he had compassion on them and healed their sick. Now when it was evening, the disciples came to him and said, "This is a desolate place, and the day is now over. Send the crowds away to go into the villages and buy food for themselves." But Jesus said, "They need not go away. You give them something to eat." They said to him, "We have only 5 loaves here and 2 fish." And he said, "Bring them here to me." Then he ordered the crowds to sit down on the grass. And taking the 5 loaves and the 2 fish, he looked up to heaven and said a blessing. Then he broke the loaves and gave them to the disciples, and the disciples gave them to the crowds. And they all ate and were satisfied. And they took up 12 baskets full of broken pieces left over. And those who ate were about 5,000 men, besides women and children. The Gospel of the Lord. My dear brothers and sisters in Christ Jesus, today's Gospel is about the miracle of the multiplication of the loaves. With 5 loaves and 2 fish,
Jesus fed a crowd of more than 5,000. My dear friends, the usual, the traditional, the conventional understanding of this miracle is that with 5 loaves and 2 fish, Jesus just multiplied the loaves and the fish and fed the 5,000 people. And this is the usual understanding, and this seems to be the most correct understanding of this event. But in the past half a century, for the past 50 years or so, there has been another interpretation to the same gospel passage. First of all, they say the mode of the multiplication, the modality of the multiplication of the loaves and fish is not mentioned. How did Jesus multiply the loaves? The gospel does not say. That is why they say there were lots of people, and usually when we travel, we always have some provisions. The boy who had the loaves and the fish came forward with what he had, and the others also. When one started sharing, the others also started sharing what they had, and a crowd of more than 5,000 people were fed very satisfactorily, and the leftovers were gathered in 12 baskets. Now, this is not the usual traditional understanding of the miracle, but some modern Bible scholars have come up with this interpretation, saying that though there was no physical miracle, Jesus physically multiplied the loaves and fed the 5,000. Though there is no physical multiplication, but rather there was a moral miracle that took place there. People who were unwilling to share what they had with others came forward to share. So the selfishness became selflessness. The selfishness turned into selflessness. That was the moral miracle. Now, should we subscribe to this understanding? It is up to us, because the church points out that there is nothing against faith and morals in believing also the latter interpretation. My dear friends, when all is said and done, what is important is that we be selfless, that we be magnanimous, that we be generous. Selfishness, self-centeredness is not a good thing to do, but in all Christian charity, let us be selfless, let us be the other-centered. காணிக்கை பாடல். எங்களை வல்லமையோடு நடத்தி வரும் தந்தையாம் இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவறத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் தங்கள் வார்த்தைகளிலும் செயலிலும் ஒன்றிணைந்து செயல்படவும், இயேசுவின் உண்மை சீடர்களாய் வாழவும் தேவையான ஞானத்தை அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பே உருவான இறைவா, உம் பக்தர்களாகிய நாங்கள் பல மைல்கள் தாண்டி உம்மை தேடி எம் கவலைகள், வேதனைகள், கஷ்டங்கள் அனைத்தையும் நீர் அறிவீர். எம் தேவைகள் அனைத்தும் நிறைவாக அளித்திட வேண்டுமென்று
இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பே உருவான இறைவா, இந்நாள் வரை எம்மை வழிநடத்தி எமக்கு துணையாகவும் பாதுகாப்பாகவும் எம்மோடு கூட இருந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். மீண்டும் எங்களை பாதுகாப்பாக எம் இல்லங்களுக்கு சேர்த்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். Almighty and ever-living Father, we gather up all our prayers and petitions and bring them to you. Listen to us and grant us what we ask in faith. This we ask of you through Christ our Lord. Amen. Offertory. சகோதர சகோதரிகளே, உங்களுடையது என்னுடையதுமான திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். இறைவா, மரியாளின் திருநாளில் நாங்கள் கொண்டு வருகின்ற காணிக்கைகளை கனிவாய் ஏற்றருளும். இந்த காணிக்கை உமது எல்லையற்ற அருள் துணையால் உமக்கு நிலையான கொடையாக மாற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான அவர் வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரே மீட்பராக ஈடேற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் முடிவின்றி பாடுவதாவது:
ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஹொசே, எல்லா திருநிலையின் ஆகிய அனைவரோடும் உம் திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தொழில் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும். Please remember all the deceased members of your respective families. இறந்தோர் அனைவரை நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பெருங்கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. The peace of the Lord be with you always. Let us offer each other the sign of peace. Behold Jesus Christ. Behold him who takes away the sins of the world. Blessed are those called to the supper of the Lord.
My dear brothers and sisters, today being our last day of our stay at Our Lady of Fatima, this is a hymn dedicated to the Blessed Mother. Hail to the Mary, Mother of Grace. Hail to the Mary, Mother of Grace, the Lord is with you. Hail to the Mary, Mother of Grace, the Lord is with you. You are the Mother of God. You are the Mother of Christ. You are the Mother of God. You are the Mother of Christ. Pray for us sinners, save us from trials now and ever. Amen. Pray for us sinners, save us from trials now and ever. Amen. Hail to the Mary, Mother of Grace, the Lord is with you. Hail to the Mary, Mother of Grace, the Lord is with you. Please all stand for the final blessing. மன்றாடுவோமாக. இறைவா, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். என்றும் கன்னியான புனித மரியாளின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுற நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறைவின்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.